ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம், பரிகாரம் என்பது செய்த தவறுக்கு ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காகவே அப்படின்னு சொன்னீங்க. பரிகாரம்னா என்னங்க ஐயா? அதாவது ஆண்டவனிடத்தில் ஒரு கருணை மனு கொடுப்பது போலவா, அல்லது இதற்கு வேறு ஏதாவது சூட்சமங்கள் வார்த்தைகள் இருக்கலாம் ஐயா? காரணங்கள் இருக்கிறதா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணங்க ஐயா. இப்போ பேய் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா அந்த உடலை விட்டு போயிடுவாங்கன்னு நான் நேராக பார்த்துருக்கேன், முன்னோர்கள் சொல்லதையும் கேட்டிருக்கேன் ஐயா. அந்த மாதிரி இப்போ பரிகாரம் செய்யும்போது ஆண்டவனிடத்தில் கருணை மனு கொடுப்பது போலவா ஐயா, இல்லை வேறு ஏதாவது சூட்சம வார்த்தைகள், சூட்சம காரணங்கள் இருக்கிறதா ஐயா? சிவாய நமக. ஐயா, இறை சிந்தனையில் இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் தெளிவுற்றுங்கள் ஐயா. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. இப்போ ஒரு ஐயா சந்தேகம் கேட்டிருக்காங்க பரிகாரத்தை பற்றி. இந்த பரிகாரங்கிறது பல வகை இருக்குது. எப்படி அப்படின்னம்னா, இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னா கோடிக்கணக்கான பரிகாரங்கள் இருக்குது. இப்போது ஒரு நபர் ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ ஒரே மாதிரி தவறு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி பரிகாரங்கள் தான் வரும். ஆனால் விதவிதமான தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது விதவிதமான பரிகாரங்கள் வரும். இந்த பரிகாரங்கள் நம்மளை பொறுத்த மட்டுக்கும் விளக்கங்கள் சொன்னால் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் விளக்கங்கள் சொல்லலாம். அவ்வளவு இருக்குது. ஏன்னா அத்தனை கோடி மனிதர்கள் அத்தனை வகையான செயல்பாடுகள் செய்யும்போது அத்தனை வகையான பரிகாரங்கள் இருக்குது. இதில் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று தானே செயல்பட்டு தண்டனைக்கு ஆளாகி வர்றவங்களுக்கு உண்டான பரிகாரம் ஒன்று. இன்னொன்று அடுத்தவங்க மூலியமாக ஏவுதல் மூலியமாக செஞ்ச செயல்பாடுகளுக்கு உண்டான பரிகாரங்கள். இதை 2 வகையாக பிரிக்கிறோம். சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னம்னா, இதில் ஒரு முக்கியமானதை உணர்ந்துக்கிறணும். இது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிருமா? இப்படி பரிகாரத்தை ஏன்டா நம்ம யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். அதில் அதிக பேர் இந்த தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கட்டும், தெய்வத்தை நம்புகிறவங்க கூட இதுகெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சம்பரியம் கூட போடுறாங்க. எனக்கு பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த ஏவுதல் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம், இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறாங்க. இது என்னை பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னம்னா, அந்த ஏவுதல் சாத்தியம், ஆனால் அனைவருக்கும் சாத்தியம் கிடையாது. நான் அறிஞ்ச வகையில் ஏவுதல் என்பது பண்ணலாம், ஆனால் அனைவருக்கும் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் கிடையாது. என்ன அப்படின்னம்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ஏவுதல் என்பது மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். ஏவுதல் பண்ணினவங்களுக்கும் அது பாதிக்கும், பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் அது பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏவுதல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களையும் பாதிக்கும், அது பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் பாதிக்கும். ஏன் அப்படின்னம்னா, கிரகாதி பலன் அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு தக்கன இருக்குது. இது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஏண்டா எல்லா மனிதர்களும் எல்லாமே நல்லதாக நடக்கிறாங்களா அப்படின்னா இந்த கலியுகத்தில் அதுக்கு மிக மிக வாய்ப்பு கம்மி. அப்போ அறிஞ்சோ அறியாமல் செய்கிற தவறுகளுக்கு அவங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குற ஒரு தண்டனை தான் இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம். ரைட்டா? இது யாருக்காக இருந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். வசதியாக இருக்கிறவங்க வறுமைக்கு போகிறதும், வறுமையில் இருக்கிறவங்க வசதியாகிறதும், இதுதான் நம்ம நேரம் சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆன்மீகத்தில். ரைட்டா? அப்போ இந்த ஏவுதல் பண்ணுறவங்க அப்படிங்கிறது அது அறியாமையில் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கே என்றைக்காக இருந்தாலும் அது ஆபத்தாக முடியும். ரைட்டா? அதை நம்ம ஓரங்கட்டி வச்சுருவோம். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இது எப்படியா பரிகாரம் இருக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னம்னா, இறைவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. இறைவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. இப்போ ஒருத்தருக்கு பரிகாரம் செஞ்சால் உடனே சரியாயிருமா அப்படின்னம்னா, அது அவங்கவுங்க நேரங்காலத்தை பொறுத்து இருக்குது. நம்ம ஆன்மீக அனுபவத்தில் ஒரே நாளில் சரியானவங்க இருக்காங்க, ஒரு மாதத்தில் சரியானவங்க இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் பல வருடம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம்.
ரைட்டா? அதனால் அவங்கவங்க நேரங்காலத்தை பொறுத்து தான் அந்த பரிகார முறைகள் வந்து இருக்கும். இதில் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னம்னா, அந்த பரிகாரம் கஷ்டங்கும்போது அவங்களே கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய் ஒரு ஆன்மீகவாதிகிட்டேயோ கடவுளாக நினச்சி அவங்க வர்றாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட மக்கள்கிட்டையும் இவங்க பணம் பைசாக்களை வாங்கிக்கிட்டு சும்மா போலியாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது நிறைவேறாத பட்சத்தில் அவங்க ரொம்ப நொந்து நூலாகிடுறாங்க. அதனால தான் கடவுளை எதிர்த்தும் சாமியார்களை எதிர்த்தும் அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அந்த போலிகளை கண்டுபிடிக்கணும். அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி பணம் வாங்கி கொண்டு, ஏன்னா அது சரியாயிடுச்சுன்னா அவங்க கண்டுக்கிற மாட்டேங்காங்க. சரி பணம் கொடுத்தோம் சரி பண்ணி விட்டுட்டாங்கன்ட்டு. ஒரு சில முக்கால்வாசி பேருக்கு அது சரியாகாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து தெய்வத்தின் மேலே கோபத்துலையும் இந்த சாமியார்கள் மேலே கோபத்துலையும் இப்படி இருக்காங்க. சரிங்களாயா? அதனால் இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அவர் கேட்டிருந்தார், இது என்ன விளக்கம் அப்படின்ட்டு. இப்போ பரிகாரம் என்பது யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாரெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இது இன்னும் ஒரு முறை சொல்கிறோம். யாரெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்படித்தான் செய்வோம். என்ன செய்வோம் அப்படின்னம்னா, சரி ஒருத்தர் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு தீராத பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என் குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி பல வகையில் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு அது எதனால் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளவு நாளாக அது ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இறைவனுடைய அருளாசினால். அப்போ அவங்களுக்கு சரி முடியும் காலம் மாதக்கணக்கோ வருடக்கணக்காக இருக்குது. சரி அப்போ இறைவன்கிட்ட சரி அறிஞ்சோ அறியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்கு சில பிராயச்சித்தமாக என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்கும்போது அந்த இறை சக்தி வந்து நம்மளுக்கு சொல்லும், இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன சொல்லும் அப்படின்னம்னா, அதை அதிகமான ஆன்மீகவாதிகள் சொல்லுவது இல்லை. இதை முக்கியமானதையா அதிகமான ஆன்மீகவாதிகள் சொல்லுவதில்லை. என்ன சொல்லுவதில்லைன்னா, பரிகாரம் செய்யலாம், சரி ஆகும், ஆனால் மீண்டும் அந்த தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வர்ற பக்தர்களுக்கு சொல்லணும். எப்படியா? அறிஞ்சோ அறியாத தவறுனால அந்த கரகாதி பலன் மூலியமாக அவங்க வறுமைக்கோ ஏதோ ஒரு சூழலில் அகப்படுறாங்க. அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது, விடுபடலாம். ஆனால் மீண்டும் அது அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுக்கு இறைவனிட்ட ஆணை. அதனால தான் நம்ம கோயிலில் அதிகபட்சம் 3 முறை நம்ம ஆரம்பத்தில் வரும்போதே சொல்லிடுவோம், என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்க, இனிமேல் பண்ணாதீங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டோம்னா இந்த பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு முடியலை, நம்ம சொல்கிறத சரியாக செய்கிறீங்க, சரியாயிடுச்சு, மீண்டும் அதே தவறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மீண்டும் வரத்தான் செய்யும் அப்படின்ட்டு சொல்லி அது மாதிரி வந்தவங்க அதிக பேர் வந்திருக்காங்க. ஏன்டா நம்ம மக்கள் வந்து அவங்களால முடியலை, இப்போ மருத்துவமனை போகிறாங்க முடியலை, எங்கெங்கேயோ பார்க்குறாங்க முடியலைங்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் கேட்டுட்டு சரியானவொன்னே கொஞ்ச நாள் கடைப்பிடிப்பாங்க. அப்புறமும் அவங்க அந்த பேராசனாலேயோ சூழல் காரணமாகவோ மீண்டும் அதே தவறை பண்ணுவாங்க. அப்போது சில வருடங்கள் கழிச்சோ சில மாதங்கள் கழிச்சோ அதே பிரச்சனையோடு வருவாங்க. ஐயா முன்னாடி சொன்னீங்க, நாங்கள் செஞ்சோம் சரியாயிடுச்சு, இப்போ இவ்வளவு நாள் கழித்து வருதுங்கும் போது நம்ம அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட பேர்கிட்ட. நான் இப்படி இருக்க சொன்னனே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனே, நீங்கள் ஏன் பண்ணீங்க, சூழல் எனக்கு வருமே, அதை பண்ண வேண்டியது ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? அப்போ ஐயா சாமி இன்னுமே நான் பண்ணலை வைக்கலை, எனக்கு இந்த ஒரு முறை சரி பண்ணுங்கும் போது கடைசியில் அவங்கள எச்சரிக்கிறோம். எப்படி? இனிமேலும் தவறு பண்ணிங்கன்னா இங்கே வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு முறை பண்ணியாச்சு, 2வது ஒரு முறை, நான் 3 முறை தான் வாய்ப்பு கொடுப்பேன், அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே வேண்டாலும் போய்க்கோங்க, இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லி அது மாதிரி சத்தப்பட்டவங்களும் நிறையா பேர். ரைட்டா? அது போக இது ஒரு வகையாக இருக்குது. அதுக்கு பிறகு சில கிரகாதி பலன் பரிகாரங்கள் வீட்டுக்கு பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு கிரகப்பிரவேச நேரத்தில் வந்து யாகம் வளர்க்குறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க. எத்தனையோ வகையான யாகம், எத்தனையோ வகையான பூஜைகள் இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும். எதுக்காண்டி இந்த பூஜை முறைகள் பண்ணுறாங்கன்னா, தீய சக்திகள் போவதற்கு. அப்போ தீய சக்திகள் போவதற்கு இதுகெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னம்னா பண்ணிடுறோம், தீய சக்திகள் போயிடுது. மீண்டும் தீய சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு அதே தெய்வ வழிபாடுகளையும் அந்த மந்திரங்களையும் அந்த பூஜை புனஸ்காரங்களையும் தொடர்ந்து நம்ம செய்யணும். ரைட்டா? அதை தொடர்ந்து செஞ்சால் தான் அடுத்து நம்ம வீட்டுகளுக்குள்ளேயோ தீய சக்திகளோ மற்ற கிரகாதி பலங்களோ வருவது குறையும். ஒன்று வராமல் இருக்கும், இல்லாட்டி வருவது குறையும். அப்படியே வந்தாலும் பெரிய லெவலில் வர்றது சிறிய லெவலாக மாறும்.
இப்போ நம்ம ஒரு கரகாதி பலன் இருக்கிற வீடாக இருக்குது, தீய சக்தியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிடுறோம், பரிகாரம் பண்ணிடுறாங்க. மீண்டும் அதே வீட்டில் உயிர் பலி கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஒரு கோழியை வெட்டுறாங்க, கிடாயை வெட்டுறாங்க, ஆட்டை வெட்டுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. பண்ணி அவங்க வாட்டுக்கு செஞ்சிடறாங்க அப்படின்னம்னா அந்த கரகாதி பலன்கள் மீண்டும் வரத்தை செய்யும். அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, தீய எண்ணத்தை உருவாக்குறது, அது வந்து கோயில் காரியத்தில் கெடுதல் பண்ணுறது, பொது காரியத்தில் கெடுதல் பண்ணுறது, இப்படி யாருக்கு என்னவாக தீங்கு செய்தாலும் அது ஒரு நாள் இவங்கள பாதிக்கத்தான் செய்யும். ரைட்டா? இன்றைக்கி நம்ம நிறையா பேர் சொல்லலாம், அவங்க கெட்டது பண்ணுறாங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க தவறு பண்ணுறாங்க நல்லா தானே இருக்காங்க. பார்க்க நல்லாத்தான் தெரியும். அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் தவறு செய்வவங்க யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ இன்னொரு கேள்வி வரும், இந்த பரிகாரம் செஞ்சால் நிரந்தரமாக சரியாயிருமா அப்படின்னம்னா, இறைவன் கொடுக்குற வாய்ப்பு. ரைட்டா? ஏதோ அறிஞ்சும் அறியாமல் நம்ம பிள்ளைகளை நம்ம மன்னித்து சில நேரங்களில் விடுவது போல் இறைவனும் சில பரிகார முறைகள் செஞ்சு மன்னிப்பு கொடுக்குறான். அதிலிருந்து நம்ம திருந்தி தவறுகள் பண்ணாமல், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், பேராசை இல்லாமல், யாருக்கும் இடையூறு இல்லாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு தர்மப்படி ஆண்டவன் கூற்றுப்படி ஓரளவு உணர்ந்து நடந்தால் முன் ஜென்ம கர்மாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓட போகும். ரைட்டா? அது ஓட போகும்னு அடுத்த பிறப்பில்லைனாலும் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரம் செய்கிறோம், அதோட மீண்டும் மீண்டும் தவறு பண்ணால் அதுக்கு ஆண்டவன் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் உடனே எனக்கு தீர்வு கிடச்சிருமான்னா அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அவங்கவுங்க என்னப்படி அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு தக்கன இது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஆண்டவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பை மக்களும் பயன்படுத்தணும். அந்த ஆண்டவன் கொடுக்குற வாய்ப்பை மக்களுக்கு இலவசமாக ஆண்டவன் சொல்கிறேன் அப்படின்னம்னா அதை இந்த அடியார் பெருமக்களும் இலவசமாகத்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் ஒழிய பணம் வாங்கிட்டு பண்ணுறது, அது அவங்க பண்ணுற குற்றத்தை இவங்க சுமக்கிறதாக ஆயிரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை இவங்களுக்கு வந்துடும். ரைட்டா? அதை சில பேர் தாங்கி கொள்கிறவங்க இருக்காங்க, சில பேர் புரியாமல் செஞ்சுட்டு பின்னாடி குழம்புனவங்க இருக்காங்க. ஏன்டா எத்தனையோ சாமிமார்கள் நம்மள்ட்டையும் வந்திருக்காங்க. ரைட்டா? அதனால் சில பேர் இதை பொழப்பாகவே வித்தியாசமாக எவ்வளவோ உதாரணங்கள், எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டதெல்லாம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் என்ன விசித்திரமான ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க. ஒரு பயம் இல்லாமையும் ஏதோ சாமி அருள்வாக்கு வந்துட்டு அவங்க தான் கடவுள் மாதிரியும் சில பேர்லாம் இருக்காங்க. அதுலேயும் சில நம்ம இந்த இப்போ நம்மள்கிட்ட வந்தவங்க ஒரு நபருக்கு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது. என்ன ஒரு செயல்பாடாக இருந்தது என்ன அப்படின்னம்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏவுதல் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடுறாரு அவர். அது இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இந்த கஷ்டத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊருக்காரவங்கள்ட்டே அவர் சொல்லிவிடுறார், இன்னாருக்கு நான் உங்கள் ஊரில் இன்னார் வந்தாங்க, நான் செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சுருக்கேன், அவங்கள என்னை பார்க்க சொல்லுங்க, நான் அது பழிக்காமல் பார்த்துக்கிறேன், அதுக்கு பரிகாரம் நான் செஞ்சு அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு விட்டுறேன். இதுக்கு அவங்க ஒரு 20,000 கொடுத்தாங்க, அதே 20,000 இவங்களும் கொடுத்தாங்கன்னா நான் அவங்களேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லி தகவல் சொல்லி விட்ருக்காங்க. இவங்க ஒன்று ஏன் அப்படி பண்ண வச்ச அப்படின்ட்டு ஒன்று ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். இல்லாட்டி நம்ம சட்டப்படி இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்ட்டு கூட ஏன்டா இப்போ ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரத்துக்கு ஃபோன் ரெக்கார்டோ எவ்வளவோ விஷயங்கள் ஆதாரம்லாம் இருக்குது அந்த சொல்லிவிட்டவங்க இவங்கெல்லாம். இப்படி இந்த போலீஸ் சாமியார்களில் இவங்க நடவடிக்கை எடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, பயந்துடுறாங்க. சாமிகள்கிட்ட என்னமோ செஞ்சுருவாங்களோ வச்சுருவாங்களோன்னு. நம்ம மீண்டும் சொல்கிறோம், சாமிகள் பார்த்து கெட்டதுக்கு என்றைக்கும் தெய்வங்கள் துணை போகாது, அவ்வளோதான். ரைட்டாக? நல்ல விஷயத்துக்கு தான் தெய்வங்கள் துணை வருமோ ஒழிய கெட்ட விஷயத்துக்கு துணை போகாது. ஆனால் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், அதுக்கு நம்ம நேர்மையானவங்களாக தர்மமானவங்களாக இருந்தால் துணிஞ்சு எதாக இருந்தாலும் செயல்படலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அவங்க நம்மள்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தாங்க, ஐயா எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னாங்க. நம்ம சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தவங்க பண்ண இப்போ ஏவுதல் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாய்யா இந்த மாதிரி அவரே எனக்கு ஃபோன் அடித்தாங்க, என் நம்பரை வாங்கி எங்கள் ஊருக்காரவங்கள்ட்ட இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காதவங்க போய் எனக்கு ஏவுதல் பண்ணியிருக்காங்களாம், அவர் தான் செஞ்சாராம், அடுத்து என்னிட்ட இவ்வளோ ரூபா கேட்குறாங்கய்யா, இதுக்கு என்ன செய்யலாம், என்னிட்ட ரூபா இல்லை அப்படின்னாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்கிற விதிமுறையை தான் சொன்னோம். இப்போ நீங்கள் சில தவறுகள் பண்ணுறீங்க, தெய்வத்துக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணுறீங்க, இதையெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற பரிகாரத்தை அவர் ஏவுதல் பண்ணுறது உங்களை பாதிக்காமல் தடுக்கலாம். இன்னென்ன மாதிரி அதுக்கு பரிகாரங்கள் செய்யுங்க. பரிகாரம் செஞ்ச பிறகும் மீண்டும் நீங்கள் இது மாதிரி வாழ்ந்து தர்மப்படி
வாழ்ந்தால் தான் அந்த கிரகாதி பலன்லேருந்து நீங்கள் மீள முடியும். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை சமாளிக்கிறது தான் நம்ம தெய்வ மனநிலை. தெய்வ கருணையோட, தெய்வ சப்போர்ட்டோட நம்மளும் நேர்மையாக இருந்து சில பிரச்சனைகளை கடந்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் கஷ்டத்துக்காண்டி தவறுகள் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஓரளவுண்டாலும் இந்த கலியுகத்தில் தர்மப்படி நடக்க முயற்சி பண்ணிங்கன்னா இதுலேருந்து மீண்டலாம்ட்டு அதுலேருந்து அவங்க மீண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்துருக்கோம். ஆனால் இதில் மிக வேதனை என்னென்னா, நான் முன்னாடி சொன்னது போல் அந்த ஏவுதல்களை அந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க ஏவுதல் பண்ணுறது எல்லாம் சகஜம், அது நடக்குது. ஆனால் அது போலிங்கிறது நம்ம உணர்ந்ததுனால, நேரடியாக அதை நிறையா மக்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டதுனாலையும், தெய்வங்கள் அதுக்கு பரிகாரங்கள் சொன்னதுனாலையும் இதை நம்ம ஆணித்தரமாக நம்புகிறோம், ஆதாரப்பூர்வமாகவும் நம்புகிறோம். அதுக்கு நிறைய மக்கள் ஆதாரமாகவும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் பண்ணிட முடியுமானா, மீண்டும் அதை சொல்கிறோம், யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ அதை அவங்களுக்கு இவங்க பண்ணால் பழிக்கும். ஆனால் அதை நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பண்ண தொழில் நஷ்டமாகி போச்சு, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பண்ணதுனாலே அப்படி ஆச்சுன்னா காரணம் இல்லாமல் எதுக்குமே நடக்காது. அவங்க ஏவுதல் பண்ணதுனால நடந்துச்சோ, யாரும் ஏவுதல் பண்ணாட்டி கூட நம்ம செய்த கர்மாக்களே நம்மளுக்கு தண்டனைகளை கொடுக்கலாம். ஒருத்தர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு, நல்லா வசதியாக இருக்கார், நல்லா ஓடிக்கிட்டு இருந்த கடையாக இருக்கும், நல்லா ஏதாவது தொழிலாக இருக்கலாம், திடீர்னு நஷ்டத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கும். தொடர்ச்சியாக எதை தொட்டாலும், முன்னாடி எதை தொட்டாலும் லாபகரமாக இருந்தது, அடுத்து எதை தொட்டாலும் நஷ்டமாக இருக்கும்போதே அவர் சுதாரிச்சிடணும். அப்போ ஏதோ டைம் மாறிடுச்சு, நேரங்காலம் மாறிடுச்சுன்ட்டு நம்ம தினமும் தொழுகலாம், ஆண்டவன்ட்ட முறையிடலாம். இல்லாட்டி உண்மையான ஆன்மீகவாதிகள், பைசா யாரும் கேட்காத ஒரு ஆன்மீகவாதிகள்கிட்ட போய், ஏன்டா நம்ம சாதாரண மக்களுக்கு அதுக்கு உண்டான காரணங்கள் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த ஒரு இறையாற்றல் சக்தி படைத்த உண்மையான சாமிகள்னால் பைசா அதிகம் வாங்காமல் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அது நடந்ததையும் நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னதெல்லாம் தவறுகள் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கு, நீங்கள் என்னென்ன பரிகாரம் செஞ்சுக்கோங்க, இந்த தண்டனையிலேருந்து விடுபடலாம், அடுத்தும் இது மாதிரி தவறுகள் செய்யாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த அறிவுரைப்படி கேட்டு நடந்தால் ஓரளவு நம்ம இந்த கலியுகத்தில் ஓரளவுண்டாலும் பெரிய பிரச்சனைகளை சிறிய அளவில் சந்தித்து விடைபெறலாம். இதுதான் அந்த பரிகாரத்துக்கு உண்டான சுருக்கமான விளக்கங்கள். அதற்கு பிறகு வாய்ப்பு இருந்தால் இன்னும் எவ்வளவோ ஆதாரப்பூர்வமான பரிகாரங்களும் அதுக்கு உண்டான விளக்கங்களும் விடைபெற்றவங்களும் நம்ம ஆலயத்தில் சரியானவங்களையும் எவ்வளோ பேரோ நம்ம உதாரணம் சொல்லலாம். அதற்கு உண்டான நேரங்காலத்தை ஆண்டவன் அளிக்கட்டும். ஒரு சில கிரகாதி பலனுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சோம், அது என்ன மாதிரி சரியாச்சு, இல்லை எந்த மாதிரி கிரகாதி பலன் சூழலில் இருந்தால் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னோம்னா அது சரியாகும் அப்படிங்கிறதையும் வாய்ப்பு இருக்கும்போது சொல்லலாம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக.